यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतः तद इतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இன்றைக்கி வைத்தமாநதி பெருமாளை சேவிக்கிறதுக்கு ராமானுஜ சுவாமி ஆச்சாரியன் கிளம்புறாருன்னு பார்த்தோம். 700 சன்னியாசிகள் 10,000 சீடர் குடைசூட தான் அவர் போகிறாரு. வழக்கம் போல் அந்த பெண்ணை பார்த்தாருன்னு சொன்னோம். யார்கிட்டையுமே வம்பே சுத்தமாக பேச மாட்டார். அது பெண்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். அந்த குழந்தைய நீ எங்கம்மா, எல்லாரும் பெருமாள்னு அடைக்கலம் புக்கிற இந்த பெருமாள் கிட்டேருந்து நீ எங்கம்மா வேலைக்கு மூட்டையை முடிச்சுமா போகிறேன்னு கேட்குறாரு. எல்லோரும் பெருமாள் கிட்ட புக்கமும் உனக்கு போக்குமுடமாக எப்படிமா ஆனதுன்னு கேட்குறாரு. அவனும் அழகாக சொல்கிறான், எதிர்பார்க்காதது சொல்கிறான். ஏன்னா அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா கஷ்டம் தான் எதிர்பார்த்தார். எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை சுவாமி, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், 4 நாள் அழைச்சி சாப்பிட்டு இப்படி தானே எதிர்பார்த்தாரு. ஆனால் அதுக்கு மாறாக அழைத்து வந்தேன் என்றோ அக்கருணை போல் அகமொழிந்து விட்டேனோ இதரனை போல் அப்படி நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் இல்லையா. இதுக்கு தான் பெண் பிள்ளை ரகசியம்னு பேர். கேட்டுட்டே வரும்போது ராமாயணத்துக்கு போவா, மகாபாரதத்துக்கு போவா, ஆச்சாரியனுக்கு போவா, பக்தர்களுக்கு போவா, யாருக்கு போக மாட்டா, யாரையுமே விட்டு வைக்கலை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி போன வாட்டிலாம் தொண்டரடி புடியாரை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வால்மீக முனியை பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி எல்லாரோடையும் பார்த்தோமா. ஸோ இன்றைக்கி அவள் என்ன சொல்ல போகிறா, அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கட்சியாரை போல, திருக்கட்சி நம்பி அப்படின்ட்டு சொல்லுவா அவரை. யார் அந்த திருக்கட்சி நம்பி அப்படின்னு பார்க்கலாம். அந்த திருக்கட்சி நம்பி சென்னை அருகில் பூந்தமல்லி 1009வது வருஷம். ஏன்னா இவர் ராமானுஜ சுவாமியோட கொஞ்சம் பெரியவர். வீரராகவன் கமலாயர் அப்படின்ற தம்பதிகளுக்கு 4வது மகனாக இவர் பிறந்தார். இவரோட அவதார ஸ்தலம் பூந்தமல்லி. அதுக்கு தான் இங்கே இந்த பூந்தமல்லி அப்படிங்கிறதுக்கு மகாலட்சுமி தாயார் மல்லிகை மலரில் அவதரிச்சாலும் அதனால தான் இவளை புஷ்பவல்லி அப்படின்னு கூப்பிட்றா. இவள் பூவில் இருந்தவள் அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு பூந்தமல்லி அப்படின்ட்டு பேர் இருக்குது. இப்போது மருவி பூந்தமல்லியாக எடுத்து இந்த திருக்கட்சி நம்பிக்கை கஜேந்திரதாசர்னு பேர். இவர் ரொம்ப பக்தி. வயசாகி போச்சு. யார் இவ அப்பாவுக்கு சொத்தை பிரித்து கொடுத்துட்டாரு. யாராவது நல்லா செல்வந்தராக ஆகுங்க பெருக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் நிஜமாகவே செல்வந்தரங்களாக ஆயிட்டா பெருக்கிட்டு. இந்த கஜேந்திரன் மட்டும் பணத்தை பற்றி எண்ணாமல் திருமாலுக்கு கைங்கரியம் செய்கிறதுலே காலம் கழிச்சிட்டார். அதுவும் இல்லாத ஒரு நாள் என்ன பண்ணார்னா, பெருமாளே கனவுல இந்த நந்தவனை அமைச்சு பூ பறித்து எனக்கு மாலையாக்கி புஷ்ப கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லிட்டார். ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அப்பா கொடுத்த பணத்தில் நல்ல நிலத்தை அமைச்சு பூவை பறித்து நல்லா டெய்லி இது பாருங்கள், புஷ்ப கைங்கரியம் பண்ணால் அதுக்கு ஈடியனே இல்லை பாருங்கள். அந்த கைங்கரியத்துக்கு எவ்வளோ பலன் பாருங்கள். எத்தனையோ கைங்கரியத்தில் புஷ்ப கைங்கரியம் பெருமாளுக்கு ரொம்ப மனசை தொடக்கூடியது. நம்ம வருஷையாக பார்த்துட்டே வரும். ஆண்டாளம்மா, பெரியாழ்வார், போன வாட்டி பார்த்தா தொண்டர் அடிப்புடி ஆழ்வார், அத்தனை பேர் இந்த புஷ்ப கைங்கரியத்தை விடவே இல்லை. கண்டிப்பாக தெரிஞ்சுடுத்து. இந்த மாலாகாரனுக்கு சொல்லி கொடுத்துட்டான் இல்லையா. நம்ம இதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் தெரியும். அந்த மாலாக்காரன் புஷ்ப கைங்கரியம் பண்ணி மாலை எடுத்து ஆனந்தமாக பெருமாளுக்கு கொடுத்து உன்னோட பரம்பரை ஃபுல்லாகவே எந்த கஷ்டமும் இல்லாத நான் காப்பாற்றுவேன்னு சொல்கிற அளவுக்கு பெருமாள் மனசை தொடக்கூடிய ஒரு கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம் இவரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்கள், காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, பூந்தமல்லி எங்கே இருக்குது. அதை மாலையாக்கி காஞ்சிபுரம் பஸ்ஸில் போனாலே 1 மணி நேரம் ஆகும். அவர் எவ்வளோ ஸ்பீடாக நடந்திருப்பார், எப்படி போய் சேர்ந்துருப்பார் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம். அவரோட பக்தியை தான் நம்ம பார்க்கணும். எப்பேற்பட்ட பாருங்கள், தவறாமல் போவா.
அதனால் பெருமாளுக்கு வந்து இந்த ஆலவட்டம் கைங்கரியம் பண்ணுற ஒரு கைங்கரியம் பெரிய வரம் கிடச்சிது. அது எப்படி கிடச்சிதுன்னா, ஒருத்தர் ஒரு விதமாக சொல்கிறா. ஒருத்தர் என்ன சொல்கிறார், ஒரு நாள் பெருமாள்கிட்ட இவர் உட்காரும்போது நம்ம பெருமாளுக்கு வேர்த்து கொட்டினதாகவும் அந்த இருந்த இடத்துலையும் அவர் கையில் வந்து ஏதோ துணி வச்சு விசிறினதாகவும் பெருமாள் வந்து பேரரை பண்ணி அர்ச்சைக்கு முகையினா நீங்கள் எனக்கு ஆலவட்டம் கைங்கரியம் பண்ணுங்கோன்னு நம்ம வரதராஜ பெருமாளே இல்லையா, அவருக்கு தான் பேர் அருளாளன் பேர். அவரே அருள் பண்ணி அவருக்கு அந்த கைங்கரியத்தை கொடுத்தார் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறா. ஒரு சில பேர் வந்து இவருக்கே ஒரு மனசுக்குள்ளே ஆலவட்ட கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை. முதல்ல ஸ்ரீரங்கம் போகிறாரு. இந்த பெருமாள் சொல்லிட்டாரு, எனக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுறதை விட எனக்கு 2 பக்கமும் காவேரி இருக்கா, குண்டு குடுன்னு எனக்கே காற்று வருது, அதனால் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பதிக்கு போகிறாரு. திருப்பதியும் சொன்னார், எனக்கு 9 மாதமும் நான் குளிரில் தான் இருக்கேன், எனக்கு அவசியம் இல்லை நான் அவருன்னு சொல்லிட்டாரு. அதனால் பார்த்தார் யாருக்கு பண்ணுறதுன்னு வழக்கம் போல் நம்ம காஞ்சிபுரம் பெருமாள் அக்னிலேருந்து வெளிவந்தவர், அவருக்கு தான் வேத்து கொட்டுறது அவருக்கு தான் அவசியம். ஆனால் அந்த காஞ்சிபுரம் பேர் அருளாளன் உத்தரவு கொடுத்துட்டாரு, ஆக்ஞை பண்ணிட்டாரு, இனி எனக்கு விசிறி கைங்கரியம் பண்ணலான்னு பாருங்க. அதனால தான் அவருக்கு பேர் அருளாளன் பேர். இப்போ சொல்லிட்டு கைங்கரியத்தை ஆரம்பித்தார். இவரோட ஒரு அயராத ஒரு கைங்கரியத்தை பார்த்துட்டு மாலை தொடுத்து எடுத்துடுறதும் விசிறி கைங்கரியம் பண்ணுறதும் பெருமாளும் தாயாரும் இவரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டு அவர்கிட்ட. ஆமாம், அதாவது எப்படின்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சுப்பாளாம். ஏன் அவளுக்கு ஒரு விஷயமும் தெரியாதா அப்படின்னா, எல்லா விஷயமும் தெரியும், அவளுக்கு தெரியாத விஷயமா இருந்தால் கூட இவர் வாயிலேருந்து கேட்கறதுக்கு ஒரு சந்தோஷமா. விசிறும் போதே பெருமாள் பேசுவார் இவர்கிட்ட, இவர் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார். எவ்வளோ பெரிய பிராப்தம் பாருங்க. அந்த மாதிரி எப்பேற்பட்ட பிராப்தம் பாருங்கள், என்ன புண்ணியம் பண்ணாரோ அந்த திருக்கட்சி நம்பி. அந்த திருக்கட்சி நம்பி தான் ராமானுஜ சுவாமிக்கு முதலாக குருவானார். என்னன்னு தெரியாது, நம்ம ராமானுஜ சுவாமிக்கு இவரை கண்டா ரொம்ப பிடிக்கும். 5 ஆச்சாரியர்கள் இருக்கிறா ராமானுஜ சுவாமிக்கு. ஆனால் இவர் மேலே ஒரு தனி பாசம். இவரோட உத்திஷ்டத்தை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு கூப்பிட்டார். நம்ம பார்த்தோம் ராமானுஜர் கதையில். அப்போ ஒரு மனைவி வந்து, ஏன்னா இவர் வைசிய குலம் இல்லையா, வைசிய குலத்தில் தான் பிறந்திருக்காரு. அதனால் இவரோட பின்னாடி உட்காத்தி சாதம் போட்டுட்டு இவர் வரத்துக்குள்ளேயே அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டா. இலையும் தூக்கி குப்பைத்தட்டியில் போட்டுவிட்டான். இவருக்கு அந்த பாக்கியம் ரொம்ப கிடைக்கல, ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. ஆனால் பாருங்க, பெருமாள் வந்து இவர் வந்து தன்னோட திருமாளிகை தெளிக்க பண்ணுறது கூட அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு திருக்கட்சி நம்பிக்கை. இவர் கையாலே பெருமாளுக்கு தெளிக்க பண்ணக்கூடிய பாக்கியம் இவருக்கு இருக்குன்னு கூட சொல்கிறா. அந்த அளவுக்கு பெருமாள் வந்து அவ்வளோ ஒரு ஆசை இவர் மேலே. ஆனால் ராமானுஜ சுவாமிக்கு அதோட ஒரு ஆசை. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அப்படின்னா ஒரு தடவை வந்து இவரை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவருக்கும் பெருமாளுக்கும் முதல்ல பாசம் என்னன்னு பார்க்குறான். ஒரு நாள் இவர் வந்து பெருமாள் கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு வெளியில் போகும்போது செம்ம மழை, கொற்ற மழை. பெருமாளுக்கு இவர் நினச்சிட்டு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா பாவம், இவன் எனக்காக பூ எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு மறுபடியும் போகிறானேன்ட்டு பெருமாளே ஒரு அடியவன் மாதிரி வந்து இவரை கொண்டு போய் கொடையில் கொண்டு போய் அவர் ஆற்று வரையிலையும் விட்டு, பெருமாளுக்கு தெரியும் ஆற்றுல போனாலும் சும்மா இருக்க மாட்டான், அடுத்த நாள் பூ பிடிச்சி போய்துனா கொண்டு விடுவான்னு தெரிஞ்சு அப்பயும் மழை விடலை. அவர் அங்கேயே இருந்து அவரை மறுபடியும் கொண்டு வந்து கோவிலில் கொண்டு வந்து விட்டாராம். அப்போ அர்ச்சகர் பார்த்தம்போது அர்ச்சகர் பெருமாள் கோவிலில் இல்லையா. திருக்கட்சி நம்பி வரும்போது தான் பெருமாளே வந்தாராம். அதுவும் என்ன மழை துளியோட மூஞ்செல்லாம் ஈரமா. அப்போ தெரிஞ்சு போச்சு அர்ச்சகருக்கு. அப்போ அர்ச்சகரோட பக்தியை பார்த்துக்கோங்க. ஏன்னா பெருமாள் நம்ம மூல விக்கிரகத்தை பார்த்துட்டு பெருமாள் இருக்காருன்னு நினைப்போம், சாநித்தியம் இருக்குன்னு நினச்சிப்போம். ஆனால் சாநித்தியம் இருக்கா, பெருமாள் அங்கே இருக்காரான்ற ஒருத்தருக்கு அர்ச்சகருக்கு தெரியாதான். அந்த அர்ச்சகர் எப்பேற்பட்ட அர்ச்சகராக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. பார்த்தா திருக்கட்சி நம்பி சுவாமி கிட்ட தான் பெருமாள் போயிட்டு அவர் ஆசிரியம் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அது மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் வழக்கமாக பிடிக்கிற சனி பகவான் இவரையும் பிடிக்கிறது ஏற நாடு. அது யாரையுமே விட்டு, சனீஸ்வர பகவான் பார்த்தாலே நேர்மையானவரான். ஜாதகத்தில் சனி பிடிக்கிறோம் அப்படின்னா இத்தனை நாள் நம்ம பண்ண அக்கிரமத்தை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தரும் இருக்க மாட்டா. ஆனால் தட்டி நாட்டு சனியில் அவர் தட்டி கேட்பாரான். அவர் கொடுக்குற கஷ்டத்தை வச்சு நம்மளை படாத படுத்திட்டு வரான். அதே மாதிரி பக்தர்களை ஒன்றும் பண்ண மாட்டாராம். ஏன்னா அவர் பாட்டில் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருந்தால் அவரால் என்ன பண்ண முடியும், நம்ம தப்பே பண்ணலையே. நம்ம சனீஸ்வர பகவானுக்கு பயப்படவே வேண்டாம். அதே மாதிரி திருக்கட்சி நம்பிக்கிட்டே நாட்டு சனி பிடிக்க போகிறதுன்னா சனீஸ்வர பகவானே பெருமாள் கிட்ட சொல்கிறாரு, நான் அவரை பிடிக்கணுன்ட்டு. பெருமாள் நீங்கள் கூப்பிட்றாரு, அவனை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அது எப்படி சுவாமி, இல்லை 7 வருஷம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லை, 7 நாட்டு சனி பிடிச்சி தானே ஆகணும். சரி நீ போன அப்புறம் நான் சொல்லும்போது பிடிச்சிக்கோன்னு அமுச்சு விட்டுறாரு. ஆனால் சனீஸ்வர பகவான் சொல்ல, இல்லை சுவாமி நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் கொடுத்த டியூட்டி தானே. இந்த பாரு, அவரை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. யார்? பெருமாள் சொல்கிறாரு, வரதராஜ பெருமாள் பேர் அருளாளன்.
அவர் சொல்கிறாரு, எனக்கு திருக்கட்சியை நம்பி பிரிஞ்சு இருக்க முடியாது, 7 வருஷம் ரொம்ப ஜாஸ்தி. சனி பகவான் சொல்கிறாரு, அப்போது 7 மாதம் 7 நாள் சான்ஸே கிடையாது. அடக்கடவுளே, அப்போ 7.5 நாழிகை பெருமாளுக்கால் ஒன்றும் பண்ண முடியல. சரி 7 நாழிகை பரவாயில்ல போன்னு சொல்லிட்டார். இவரே புரிஞ்சுட்டார் 7 நாழிகை தான். திருக்கட்சியை நம்பி கூப்பிட்றாரு. கூப்பிட்டு வேடிக்கையாக பேசுகிறாரு, நீங்கள் எங்கிட்ட ஒரு 7.5 வருஷம் பிரிஞ்சு இருக்கணுமே அப்படின்றாரு. அதுக்கு திருக்கட்சி நம்பர் சொன்னார், சுவாமி உங்களுக்கு இன்றைக்கி நான் தான் கிடச்சானா? எப்பேற்பட்ட ஒரு பாசம் பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு உரிமை பாருங்கள். சாதாரணமாக கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. சுவாமி உங்களுக்கு இன்றைக்கி யாரும் கிடைக்கலையா, நான் தான் கிடச்சானான்னு கேட்குறாரு. நிச்சயமாக தான் சொல்கிறேன், என்னை விட்டு நீ 7 வருஷம் பிரிஞ்சிருப்பியா? முடியவே முடியாது, அதுக்கு என்னோட பிராணனே தியாகத்தை பண்ணிடுவேன்னு சொல்லிடுறார். பிரிஞ்சு இருக்க முடியாதுன்றார். ஏன்னா பெருமாளுக்கு அந்த கதி தான். ஏன்னா அவர் சனீஸ்வரர்கிட்டே சொல்ல, எனக்கு பிரிஞ்சு இருக்க முடியாது. அதே அவருக்கே அப்படின்னா பக்தர்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நம்ம பூஜை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பூஜை பண்ணுறோம், ஸ்ரத்தையாக பண்ணுறோமோ ஸ்ரத்தையாக பண்ணலையோ, நம்ம பூ பெருமாள்கிட்ட போய் சேர்றதா ஒன்றும் தெரியாது. ஆனால் வழக்கமாக பண்ணுறோம். சரி பூஜை பண்ணாத டைவர்ஷன் இல்லாத பெருமாளையே குறித்து பண்ணுறோமான்னா அப்போ தான் 1008 சிந்தனை. வரவாலும் போகிறவாலும் பதில் சொல்லிகிட்டே ஒரு பூஜை பண்ணிட்டு எப்படியோ அன்றைக்கி இப்போ நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சுடுவோம். அப்பேற்பட்ட நமக்கே ஒரு சில சந்தர்ப்பத்தில் பூஜை பண்ண முடியாத நிலமை வரும். ஒரு தீட்டு காலம், ஒரு விருத்தி தீட்டு, அகஸ்மாத்தான வேறு தீட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கிற காலத்தில் நம்ம அந்த தீட்டை கடைப்பிடிக்கணும். ஒரு 10 நாள் போகக்கூடாது, இப்படிலாம் இருக்குது, சாஸ்திரம் இருக்குது இல்லையா, அதை கடைப்பிடிச்சி தானே ஆகணும். அந்த சமயத்தில் நம்ம மனசு எவ்வளவு பாடுபடும். இத்தனைக்கும் நமக்கு எல்லா வேலையும் இருக்கும், எல்லா வேலையுமே இருக்கும். பெருமாளை தவிர நமக்கு 1008 வேலை இருக்கும் இல்லையா. எழுந்த உடனே ஸ்திரீகளுக்கு வேலைக்கு பஞ்சமா? அப்படி இருந்தாலும் ஒரு வேலையும் இல்லாத மாதிரியே இருக்கும். ஏன்னா மெயின் வேலை பெருமாள் வேலை தான், பறி கொடுத்தா மாதிரியே இருப்போம். மிச்ச வேலை தான் நம்ம செய்கிறோமே, செஞ்ச என்ன புண்ணியம் இது இருக்குது. இந்த பெருமாள் கிட்டே போகிறதுனால தானே நமக்கு எல்லா வேலையும் செய்ய மாதிரி மனசு வருது. பெருமாள் ஒருத்தர்லாம் நமக்கு எந்த வாரியத்தில் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் சொல்லுங்க, எவ்வளோ வருத்தப்படுறது மனசு. நாம் ஆஃப்டர் ஆல் ரொம்ப ஸ்ரத்த பக்தி இல்லாத நம்ம பண்ணுற ஒரு பூஜைக்கே நமக்கு மனசு வலின்னா, திருக்கட்சி நம்பி சுவாமிகள் சாக்ஷாத் பகவானுக்கே ஆலவட்ட கைங்கரியம் பண்ணோன்னா அவர் எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பார். ஆத்மா எவ்வளோ குஷியாக இருக்கும். அவரை போய் நீ 7 வருஷம் பிரிஞ்சிருந்தா எனக்கு பிராணம் போயிடுன்ட்டார். சரி 7 மாதம் சுவாமி என்னை சோதிக்காதீங்க ப்ளீஸ், என்னை தயவுசெய்து மன்னிச்சிடுங்க, அப்படின்னு எனக்கு பேசாதீங்க அப்படின்ட்டார். பெருமாளுக்கு என்ன பண்ணதில்லை. சரி 7 நாள்பா சுவாமி எனக்கிட்ட பேசாதீங்க, எனக்கு அழுக வந்துடுது அப்படின்வார். சரிப்பா 7 நாழிகை எனக்காக அப்படின்றாரு. சரி 7.5 மணி நேரம் தானே, உங்கள் திருவள்ளுவம் எப்படியோ அப்படி தான். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் சுவாமி, அந்த 7 நாழிகை ஆன உடனே நீங்கள் என்னை ஏற்றுக்கலைன்னா நான் உயிர் போயிடும், இருக்க மாட்டேன் அப்படின்னு அழறாரு. நான் உங்கள் ஆட்கொள்வோம். ஆமாம், பெருமாள் ஆட்கொண்டாரா? சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து அவர் தப்பிச்சிட்டாரா? பெருமாள் எப்படி தப்பிக்க வச்சார்? என்ன படி வந்தது திருக்கட்சி நம்பி சுவாமிக்கு? பார்க்கணும்ல. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா டைம் வேணும்ல பெருமாளுக்கு இல்லையா. பக்தனாச்சே சோதிக்கிறதுக்கும் ஒரு திடமான மனசு வேணும்ல பெருமாளுக்கு. அதனால கொஞ்சம் டைம் கொடுப்போம். அடுத்த வாரம் பார்ப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் ஒன்று தான். இது ஒரு ஆன்மீக சேனல். உண்மையிலேயே இதில் வர கதைகள் நிஜமாகவே பக்தி இல்லாதவர்களும் உண்டு பண்ணும். ஏன்னா இதெல்லாம் பாகவதர்களோட கதை. இது நிறைய பேருக்கு இன்றைக்கி கேட்டு மகிழ பண்ணணும் ஆத்ம நண்பர்கள். ஏன்னா இது தானாக போய் எடுத்து பார்க்க மாட்டா யாரும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு லௌகீகமான சேனல் கிடையாது. அதனால் இதை அனுபவிக்கிறவா கண்டிப்பாக நிறைய பேருக்கு சொல்லுங்கள், கேட்க வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சேனல் வளர்ந்து உங்களுக்கு ஒரு கைங்கரியம் செஞ்ச பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.